இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் 10th மேக்ஸில் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.4 5th எக்ஸாம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து இந்த ஃபங்க்ஷன் ஒன் ஃபங்க்ஷன் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மேப்பிங் கண்டுபிடிப்போம். மேப்பிங் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? எம்முக்கு பாரு என்ன பண்ண போகிறோம்? 1 போடுங்க ஃபங்க்ஷனில். அப்போ f(1) ஈக்குவல் டு அப்போ எம்முக்கு பாரு 1 போடுங்க 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 3. அப்போ 1 ஸ்கொயர் என்ன வரும்? 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 3. அப்போ 3 ப்ளஸ் 2 என்ன வரும்? 5. அப்போ எம்முக்கு பாரு நெக்ஸ்ட்டு 2 போடுங்க. அப்போ f(2) ஈக்குவல் டு என்ன இருக்குது? m ஸ்கொயர் இருக்கனால 2 ஸ்கொயர் ப்ளஸ் எம்முக்கு பதில் திரும்ப 2 போடுங்க 2 ப்ளஸ் 3. அப்போ 2 ஸ்கொயர் என்ன வரும்? 4. 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3. அப்போ என்ன வரும்? 4 ப்ளஸ் 2 6. 6 ப்ளஸ் 3 என்ன வரும்? 9 வரும். அடுத்து எம்முக்கு பதிலாக 3 போடுங்க. அப்போ f(3) ஈக்குவல் டு என்ன வரும்? 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ப்ளஸ் 3. 3 ஸ்கொயர் பண்ணுங்க என்ன வரும்? 9. 9 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3. அப்போ 9 ப்ளஸ் 3 3 என்ன வரும்? 6. அப்போ என்ன வரும்? 15. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள்? எம்முக்கு பதிலாக 4 போடுங்க. அப்போ f(4) ஈக்குவல் டு m ஸ்கொயர் இருக்கனால 4 ஸ்கொயர் ப்ளஸ் m இருக்கனால 4 ப்ளஸ் 3. அப்போ 4 ஸ்கொயர் பண்ணுங்கள் 16 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3. அப்போ ரெண்டே ஆட் பண்ணுங்கள் 20. 20 ப்ளஸ் 3 23. அப்போ இங்கே பாருங்க நான் ஃபங்க்ஷன் எங்கே போகுது? எண்ணிலேருந்து என்ன போகுது? அப்போ என்னங்கிறதுங்க நேச்சுரல் நம்ம எதில் ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எழுதிக்கோங்க ரெண்டு பக்கம் ஃபங்க்ஷன். நம்ம 1 போட்ட ஆன்சர் என்ன கிடைக்கும்? 5. அப்போ 1 எதுக்கு மேப் ஆகுது? 5க்கு மேப் ஆகுது. நெக்ஸ்ட்டு 2 போட்ட ஆன்சர் என்ன கிடைக்குது? 9. அப்போ 2 எதுக்கு மேப் ஆகுது? 9க்கு மேப் ஆகுது. 3 எதுக்கு மேப் ஆகுது? 15. அப்போ 3க்கு 15 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்? 23. 4 எதுக்கு மேப் ஆகுது? 23க்கு சம் கீழே வரும் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபங்க்ஷன் 1 கேட்டிருக்காங்க. 1 என்னது? நம்மளுக்கு டொமைன் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கு என்ன இருக்கணும்? கோடமைனில் யூனிக் இமேஜ் இருக்கணும். எதுக்கும் சேம் இமேஜ் வரக்கூடாது பாருங்கள். 1க்கு 5 தான் வருது, எதுவும் ரிப்பீட் ஆகலை. தர்ஃபோர் என்ன சொல்லலாம்? f is 1 ஃபங்க்ஷன். ஏன் சொல்கிறோம்? every element in domain have a unique image in codomain. Therefore என்ன சொல்லிடலாம்? the given function 1 function சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.